ஸோ தட்ஸ் இட். கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு எங்கள் உடுப்பிலேருந்து. அண்ட் இன்றைக்கி டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோகர்னா போகிறோம். இங்கேருந்து வந்து 190 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக ரியலி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா கவுச் சர்ஃபிங் பண்ணியிருந்தேன். அண்ட் ரியலி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நன்றி ப்ரோ. ஸோ தட்ஸ் இட். கிளம்ப போகிறோம். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வீடு. அண்ட் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ப்ரோ, பாய். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே வரப்பெல்லாம் போட்டு வச்சு ஃபுல்லாக வந்து இதுலேருந்து வர வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோகர்னா வந்து 189 கிலோமீட்டர்ஸ் 12:38 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி 3 hours 34 minutes ரைடுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு 9 o'clock மேலே வந்து மழை பெய்ய போகுதுன்ற மாதிரி வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம். பார்க்கலாம். பாய் சார். பாய் ப்ரோ. பாய் மேம். பாய். மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. மீன்ஸ் வந்து இது மெயின் ரோடு கிடையாது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா வந்து ஹைவே கனெக்ட் ஆகிடும். ஸோ ஹைவே கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டேவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. பிகாஸ் வந்து நார்மலாக ரூம் எடுத்து தங்காமல் வந்து டார்மிட்டரியில் வந்து தங்க போகிறோம். மீன்ஸ் ஹாஸ்டலில் தங்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம். அண்ட் வந்து ப்ரோ வந்து ஆல்ரெடி வந்து தங்கியிருக்காரு. போனி ப்ரோலாம் நிறையா. எனக்கு வந்து இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு தாட்டு. ஏன்னா வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த வாட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பாருங்கள் மயில் பாருங்கள் ரோட்லேயே சுற்றுறீங்க. இப்போ எங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவருடைய வே ஆஃப் லிவிங் மீன்ஸ் வந்து அந்த லைஃப்பை வந்து வாழ்கிற ஒரு விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. அண்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டில் டிவி கிடையாது, ஒன்லி வந்து எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் தான். அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து எல்லாத்தையுமே வந்து பயிரிட்டு எல்லாத்தையும் எடுத்து அவருடைய ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கிறாரு. மிச்சத்தை வந்து வெளியே சேல் பண்ணி வர அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செலவேவும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 1 year வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு ஸ்டேட்டு மீன்ஸ் வந்து எதனா ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. மீன்ஸ் ரிஷிகேஷ். ஸோ அந்த மாதிரி வந்து எவ்ரி 1 year வந்து பையனை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வந்து போயிட்டு போயிட்டு அங்கேயே பையனை ஸ்கூல்லாம் சேர்த்து விட்டு. அண்ட் அந்த பையனுக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்பா சான்ஸே இல்லை. அந்த வயசில் வந்து அவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கிறதுன்றது வந்து நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. நான்லாம் அந்த வயசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாமல் இருந்தேன். அண்ட் இப்போ அந்த பையனெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் அந்த பையனுக்கு. மீன்ஸ் இவ்வளோ ட்ராவல் பண்ணி நிறைய பேரை பார்த்துருப்பான், நிறைய பேர்கிட்ட பேசி அவனுடைய கம்யூனிகேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வே ஆஃப் லிவிங் இருக்குல்ல, ஸோ பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னா. அவ்வளோதான் ஹைவே ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக இப்போது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் சம்திங். நம்ம மான்சூன் ரைடு வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து வீடியோ எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரைடு. அண்ட் இப்போ கோகர்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோகர்னா போயிட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை முன்னாடி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா முருதேஸ்வரா டெம்பிள், சிவனுடைய டெம்பிள் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். மெயின் ரோட்லேயே ஹைவேலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செம பெரிய வந்து சிவலிங்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்டு 9 மணிக்கு மேலே கரெக்டாக மழை பெய்யும்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. கரெக்டாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை கொஞ்சம் வந்து மிஸ்டி கோளாரும் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கல. புதுசு வந்து வரல அப்படின்றதுனால வந்து தச்சமயத்துக்கு நான் வந்து ரைடு கிளம்பியே ஆகணும் அப்படின்றதுனால வந்து ஏதோ ஒன்று இருந்ததை வந்து போட்டு விட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து செயின் காலி. ஃபுல்லாக வந்து செயின் ஃபுல் லூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நேற்று வந்து கவாசாக்கி ஷோரூம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். செம மழை அடிக்குது போஸ். நேற்று வந்து கவாசாக்கி ஷோரூம்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். எதுவும் டைட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே அங்கேயாச்சும் ஸ்டாக் இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் ஸ்டாக் இல்லை. அண்ட் இப்போ வந்து கோவாலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வர வச்சுருக்கோம் செயின்ஸ் ப்ராக்கெட் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போகிறோம் பார்த்தீங்களா லொக்கேஷன் கோகர்னா. ஸோ கோகர்னாக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் அப்படி வந்து சேர்ந்துடும். அதில் செயின்ஸ் ப்ராக்கெட்டு வந்துச்சுன்னா வந்து அங்கே தான் வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றணும். போகிற வழியில் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிகாஸ் இது வரைக்கும் எனக்கு ரைட்லலாம் இந்த மாதிரி ஆனதில்லை. பட் ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாமே ரைடுன்னு வந்துட்டால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம். மோட்டிவும் என்னை கை விட்டதில்லை, மிஸ்டியும் வந்து என்னை கை விடல. இவ்வளோ தூரம் வந்து கூட்டு வந்துடுச்சு ஆக்சுவலாக. அண்ட் இன்னும் வந்து ஒரு 180 கிலோமீட்டர் கூட்டு போயிடுச்சுன்னா போதும் என்ன சேஃபாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மாற்றிடுவேன் உனக்கு, டோன்ட் வரி. பட் மழை தான் செம்மையாக பிரிச்சுன்னே இது. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 70-80 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து எதனா ஒரு பெட்ரோல் பங்க் வந்தால் பெட்ரோல் போடணும். An ocean, a cave, a dream that no one could save, a shelter, a whole act, a light that died with the night. You and I, we got our differences. பார்த்தீங்கன்னா நான் வந்து
நேற்றே வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து சரி ஓகே பிளான் ட்ராப் பண்ணிட்டு வந்து நம்ம கிளம்பிடலாம். சிக்மங்களூர் போயிட்டு சிக்மங்களூரில் ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே பெங்களூர் போயிட்டு பெங்களூர் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். வீடியோ ஷூட் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, vlog வரலனா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதுக்கப்புறமா. ஸோ அதனால தான் வந்து மறுபடியும் வந்து பிளான் ஆஸ் பர் பிளானே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டேன். நான் மான்சூன் ரைடை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படியே சீரியஸை கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் இது வரைக்கும் வந்து நான் மான்சூனில் வந்து நான் ஓட்டியிருக்கேன், ஒரு 3 days 4 days ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் வந்து 20 days கிட்டத்தட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூனில் 20 days கிட்ட. அதுவும் இல்லாமல் வந்து ஏதோ புயல்லாம் வேறு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புயல்லையும் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ரிவரு பா. 128 kilometers இருக்குது இன்னும். ஸோ இன்னும் வந்து ஒரு 28 kilometers போயிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறமா வந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். வாட் ஓ மை காட், இங்கே பாருங்கள் பாஸ் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து நான் இந்த ரோட்டில் வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து கோவாலேருந்து கூருக்கு போயிருந்தப்போ சேம் ரோட் சேம் பிளேஸ். வாவ். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ரோடு. அப்படியே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக சீ பக்கத்துலேயே. இதுதான் இப்போ கோஸ்டல் ஏரியாவில் ரைட் பண்ணும்போது வந்து அந்த ஒரு ஃபீல். அதுவும் மழை பெஞ்சிக்கிட்டு மான்சூனில் இந்த மாதிரி ஒரு இடத்துல ரைட் பண்ணுறதுன்றது பா. இந்த பாருங்க கழுகு. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிவரு, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீஷோர் பீச். நடுவில் ரோடில் நான், அதுவும் மலையில். ஆஹா, இப்படிதான் கொஞ்சம் வியர்டான சவுண்ட்ஸ்லாம் வரும். நான் திடீர்னு ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டி ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்தோம், வாட்டர் பிரேக்கு. அந்த தமிழ் ட்ரக்கர் ப்ரோவோட ஷூவுடைய நிலமையை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நேற்றெல்லாம் வந்து இந்த சைடு தான் கட்டியிருந்தோம் ஈரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு சைடு கட்டேன், அவர் இன்னொரு சைடு கட்டினார். சைலன்சரில் மாட்டிட்டு கருகி போச்சு ஷூ. 3000 ரூபா போச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 96 kilometer இருக்குது ஆக்சுவலாக போய் ரீச் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து 20 kilometers வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில், அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் டெம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourல வந்துட்டோம். 196 kilometers 100 kilometers கவர் பண்ணிட்டோம் ஒரு 1 hourல. ஸோ இன்னும் வந்து 12:30க்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சு போட்டிருந்தது கூகுள் மாதாஜி. பட் ரோட்லலாம் நான் போயிருக்கேன் பஸ் நம்ம மூட்டியில், அதான் அப்படியே ஆப்போசிட் லேனில். ஸோ இந்த சைட் லேனில் வந்து இப்போ நிஞ்சா 650 போயிட்டுருக்கேன். ஸோ முருதேஸ்வர டெம்பிளுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 kilometers ஆக்சுவலாக. எனக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து கோயிலுக்கெல்லாம் போகிற அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன் கிடையாது. பட் ஆனால் வந்து சிவன் கோயில் மட்டும் வந்து எப்போவுமே வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். அது என்ன நடந்தாலும் சரி. அது தெரியறா இருப்பாருங்க சிவன். ஓம் நம சிவாய. உள்ளே போகிறதில்ல ஆக்சுவலாக, வெளியே இருந்து அப்படியே கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்றது தான் பிளான் ஆக்சுவலாக. ஏன்னா லக்கேஜ்லாம் இருக்கிறதுனால வந்து வச்சுட்டு உள்ளே போக முடியாது, சேஃபும் கூட இல்லை. பாருங்க பஸ் பா. பாருங்க பாஸ் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 53 kilometers இருக்குது ஆக்சுவலாக. எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ பேக் டு த ஹைவே அண்ட் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. மீன்ஸ் வந்து உள்ளே போய் கும்பிடல, வெளியேருந்தே கும்பிட்டு வந்துட்டோம். பிகாஸ் லக்கேஜ்லாம் இருந்ததுனால ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஹோப்ஃபுல்லி போய் ரீச் ஆகும்போது மைக்கு ஒர்க் ஆகணும். ஒரு லாங் ரைடில் ஒரு ஆளுக்கு ஒரு விதமான ப்ரெஷர் வரலாம்.
எல்லா சைட்லேருந்தும் ப்ரெஷர். மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம். இதுதான் பஸ். லாங் ரைட்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது நினைக்கிற அளவுக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே நம்மளுக்கு. மன தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுத்துடாமல் அப்படியே இழுத்து பிடிச்சின்னு போகிறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெயின் பண்ணுற ஒரு விஷயம் ஆக்சுவலாக லாங் ரைடில். கரெக்டான ரூட்டில் தான் போகிறோன்னு நினைக்கிறேன். கூகுள் மாதாஜியே வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் மழை பெய்யறதுனால வந்து எங்கேயும் வைக்க முடியாதா. ஸோ அதனால் அப்படியே தூக்குள்ளே வச்சது தான் கூகுள் மாதாஜி. நான் பாட்டு இந்த மைல் ஸ்டோனை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து கரெக்டாக 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி. அண்ட் 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி. ரொம்ப நேரத்துக்கு கூகுள் மாதாஜி அப்படி வைக்க முடியாது. பிகாஸ் மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா வந்து நிப்பாட்டி உள்ளே வச்சிடணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் தான் இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் ஒரு வழியாக வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்டு சயின்ஸ் பாக்கெட்டும் வந்து வந்துருச்சான் ஆக்சுவலாக. ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துருச்சு அப்படின்னா வந்து டக்குன்னு மாட்டிட வேண்டியது தான், அவ்வளோதான். அண்டு பாருங்க என்ன கோளாறு கொடுக்குது வாய் மினிஸ்ட்ரி. ஆனால் இப்போ வரைக்கும் குழந்தை என்னை கை விடலை, அது வரைக்கும் ஹாப்பி. நான் பேபி மிஸ்டின்னு பேர் வச்சாலே அந்த மாதிரி தான், கொஞ்சம் லைட்டாக கோளாராக தான் இருக்கும். பட் ஆனால் கை விடாது. எப்பவும் போல் கூகுள் மாதாஜி வந்து எத்தனை எங்கேயோ நிப்பாட்டி இருக்குது. ஸோ இறங்கி போய் பார்ப்போம். கிராஃபிட்டிலாம் அப்படி தான் இருந்தது. வேறு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல உள்ளே வரத்துக்கு. பஸ் பீச்சு அண்ட் இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம் ஆக்சுவலாக. அண்டு தெரியல இதுதான் வழியா இல்லைனா வந்து வேறு எதனா வழி இருக்கா இதுக்குன்ட்டுன்னு. ஸோ அட்லாஸ்ட் வந்து வந்தாச்சு இங்கே. பைக் ஓ மை காட் மாட்டிக்கிங்க. ஸோ பைக் எல்லாத்தையுமே வந்து பார்க் பண்ணியாச்சு. இதை பாருங்கள். ஸோ இதே வழியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா. ஆக்சுவலாக வந்து பார்க்கிங் அங்கே இல்லை போல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னொரு இடத்துல பார்க்கிங் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். வா செம்ம போயிட்டு இருக்குது. இதுதான் பஸ். லக்கேஜ் ஒவ்வொரு இடத்துல வந்தால் கேரி பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப தூரம் நடக்கணும். எவ்வளோ தூரம் ப்ரோ? 2 கிலோமீட்டரா? அங்கே இருக்காது. பீச்சிலே ஹாஸ்டல் செம்மையாக இருக்குது. யாருமே இல்லைல்ல, ஒன்லி நாங்கள் மட்டும்தான் ஆஃப்டர் பிளான். ஓகே கைஸ், அட்லாஸ்ட் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. மீன்ஸ் வந்து டார்மிட்டரிக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெட் ஆக்சுவலாக. கொஞ்சம் நான் இதுவாக தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம். ஸோ 2 days வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் இப்போ வெளியே போயிட்டு ட்ரோன் ஃப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் மழை இப்போ தான் நின்று இருக்குது. ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த டைம் விட்டால் அவ்வளோதான். ஸோ அதனால் போய்ட்டு ட்ரோன் ஃப்ளை பண்ண போகிறோம். ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1 கோ. ஓகே கைஸ், அட்லாஸ்ட் வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து எடுத்து முடிச்சாச்சு. உங்களெலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கோம். கைஸ், see you people in the next video. Till then, signing off. சரி, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறேன்.
பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன், எங்கே இருக்கேன், என்ன பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக பார்க்கலாம். வீடியோ வாட்சி ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வரும். ஸோ லைவ் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. அண்ட் ப்ரோவோட சேனலையும் போய் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கூட பரவாயில்ல. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் சேர்த்தணும் பாஸ் ப்ரோக்கு போய் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் ட்ரெக்கர் போனின்னு போட்டு என்ன தமிழ் ட்ரெக்கர்னு போடுங்க இன்ஸ்டாவில் போய்ட்டு. சும்மா காமிச்சிக்க வேண்டியதான், நம்மளுக்கும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன ப்ரோ ஒன்றும் லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு பேராசை, அவ்வளோதான். நட்பாசையாக பேராசை ஏதோ ஒன்று. ஸோ ஓகே கைஸ், ஆஸ் யூஷுவல் just eat, sleep, ride and repeat that again guys. See you in the next video. Till that, signing off. Bye bye.